தமிழகத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறைகளை தினமும் இருமுறை ஆய்வு செய்ய தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் வாக்குப்பதிவு நடைபெற்ற 44,376 வாக்குச்சாவடிகளில் எங்கும் மறு வாக்குப்பதிவு தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவிஎம் மற்றும் விவிபேட் இயந்திரங்கள் வேட்பாளர்கள் முன்னிலையில் ஸ்ட்ராங் ரூம்களில் சீலிட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இரட்டை பூட்டு முறை, 24 மணி நேர பாதுகாப்பு மற்றும் சிசிடிவி கண்காணிப்பு உள்ளிட்ட பல அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வேட்பாளரின் பிரதிநிதிகளும் பாதுகாப்பு அறைகளை தொடர்ந்து கண்காணிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தில் 83.68% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. சென்னை மாவட்டத்தில் 4,72,319 பேர் இந்த தேர்தலில் வாக்களிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்துவிட்டு மீண்டும் சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களுக்கு திரும்பும் மக்களால் நெல்லை ரயில் நிலையத்தில் கூட்டம் அலைமோதுகிறது. குறிப்பாக முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் இடம் பிடிக்க பயணிகள் முண்டியடித்து வருகின்றனர். தஞ்சாவூர், விழுப்புரம் வழியாக இயக்கப்படும் அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏறுவதற்காக பொதுமக்கள் முண்டியடித்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேர்தலில் வாக்களிக்க சொந்த ஊர் சென்ற மக்கள் சென்னை திரும்பும் நிலையில் கனரக வாகனங்களுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு வழியாக வரும் கனரக வாகனங்கள் வாலாஜாபாத், காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர் வழியாக சென்னை வரலாம் என்றும், புதுச்சேரி, கடலூரிலிருந்து வருபவர்கள் OMR, ECR வழித்தடங்களில் வருமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் ஓய்வெடுப்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்தினருடன் கொடைக்கானல் சென்றடைந்தார். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் மதுரை சென்ற முதல்வர் ஸ்டாலின் அங்கிருந்து சாலை மார்க்கமாக பலத்த பாதுகாப்புடன் கொடைக்கானல் சென்றார். கொடைக்கானலில் வழி நெடுகிலும் காத்திருந்து முதல்வருக்கு உற்சாக வரவேற்பளித்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் முதல்வரிடம் பூங்கொத்து மற்றும் சால்வை அளித்து மகிழ்ந்தனர். பாம்பார்புரம் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியுள்ள முதல்வர் கொடைக்கானலில் 4 நாட்கள் ஓய்வெடுக்கிறார். முதல்வரின் வருகையை ஒட்டி கொடைக்கானல் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பாதுகாப்பு கருதி மலைப்பகுதி முழுவதும் ட்ரோன்கள் மற்றும் சிறிய விமானங்கள் பறக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. நல்லாட்சி மலர வேண்டும் என்ற நோக்கில் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வாக்களித்து தமிழக வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிக வாக்குப்பதிவை உறுதி செய்த வாக்காளர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாஜக, பாமக உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்களுக்கும் அவர் தனது அறிக்கையில் நன்றி தெரிவித்துள்ளார். திமுக அரசின் மீது மக்கள் கொண்டுள்ள வெறுப்பை இந்த தேர்தல் வெளிப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மே 4ஆம் தேதி வரை அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி முகவர்கள் மிகுந்த விழிப்புடன் செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். மக்கள் அளித்த தீர்ப்பு நிலைநாட்டப்படுவதையும் வெற்றிக்கனியை சிந்தாமல் சிதறாமல் அறுவடை செய்வதையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும், திமுக மீண்டும் தலையெடுக்காமல் தடுத்து நிறுத்துவதே புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவிக்கு நாம் செலுத்தும் நன்றி கடன் என்றும் அவர் தனது அறிக்கையில் தொண்டர்களுக்கு கட்டளையிட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்ததை ரகசியமாக வீடியோ எடுத்து இணையத்தில் வெளியிட்ட நபரின் செயலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வாக்குச்சாவடிக்குள் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையிலும் கட்டுப்பாடுகளை மீறி அந்த நபர் தான் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை வீடியோவாக பதிவு செய்துள்ளார். தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ஜனநாயக கடமையான வாக்குப்பதிவின் ரகசிய தன்மையை சிதைக்கும் வகையில் செயல்பட்ட அந்த நபர் மீது தேர்தல் ஆணையம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தமிழ்நாட்டில் 11 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் வாட்டி வதைத்ததால் மக்கள் அவதிக்கு ஆளாகினர். அதிகபட்சமாக வேலூரில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் பதிவானது. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்குள் நுழையும் போது தகவல்கள் அனைத்தும் ஆங்கிலத்தில் முதன்மையாக இருக்கும் நிலையில் தற்போது ஹிந்தி முதன்மை மொழியாக மாற்றப்பட்டுள்ளது. இதனால் இணையதளத்தை திறந்தவுடனேயே தகவல்கள் அனைத்தும் ஹிந்தி மொழியில் காட்சியளிக்கின்றன. ஹிந்தி தெரியாத பயனர்கள் தளத்தின் உள்ளே சென்ற பின்னரே ஆங்கில மொழிக்கு மாற்றிக்கொள்ளும் வகையில் இந்த அமைப்பில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த நடவடிக்கை ஹிந்தி பேசாத மாநில மக்களிடையே பல்வேறு கருத்துக்களையும் விவாதங்களையும் எழுப்பியுள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 50வது கூட்டம் டெல்லியில் வரும் 29ஆம் தேதி கூடுகிறது. தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நீர் குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்பட உள்ளது. தஞ்சையில் கடந்த ஆண்டு நடுரோட்டில் ஆசிரியை காவ்யா வெட்டிக் கொல்லப்பட்ட சம்பவம். தனது மகளை கொன்ற இளைஞரை வெட்டி படுகொலை செய்த தந்தை காவல் நிலையத்தில் சரணடைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் 24 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. கோடை விடுமுறை காரணமாக பக்தர்களின் கூட்டம் அலைமோதி வருகிறது. இலவச டோக்கன்கள் பெறும் பக்தர்கள் தரிசனத்திற்காக 24 மணி நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளதால் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். வார இறுதி நாட்களில் கூட்டம் மேலும் அதிகரிப்பதால் பக்தர்கள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். இதனால் டோக்கன் வழங்கினால் அன்றே சுவாமி தரிசனம் செய்யும் வகையில் டோக்கன்கள் வழங்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சையத் அசீம் முனீரை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அமெரிக்கா மற்றும் ஈரானுடைய நிலவி வரும் போர் பதற்றத்தை தணிக்கவும் போர் நிறுத்தத்திற்கான அமைதி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கவும் பாகிஸ்தான் தற்போது முக்கிய மத்தியஸ்தராக செயல்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக முன்னதாக பாகிஸ்தான் ராணுவ தலைவர் அசீம் முனீர் ஈரான் சென்று அராக்சியை சந்தித்த நிலையில் அதற்கு பதில் மரியாதையாக தற்போது அராக்சி பாகிஸ்தான் வருகை தந்து இந்த சந்திப்பை மேற்கொண்டுள்ளார். இந்த உயர்மட்ட சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகள், பிராந்திய பாதுகாப்பு சூழல் மற்றும் அமெரிக்கா ஈரான் விவகாரங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக பாகிஸ்தானில் உள்ள ஈரான் தூதரகம் தனது சமூக வலைதள பதிவில் உறுதிப்படுத்தியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் போது டெல்லி அணியின் வேகப்பந்து வீச்சாளர் லுங்கி இங்கிடி பந்தை கேட்ச் பிடிக்க முயன்று கீழே விழுந்ததில் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற பஞ்சாப் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஃபீல்டிங் செய்து கொண்டிருந்த போது பந்தை கேட்ச் பிடிக்க முயன்ற இங்கிடி எதிர்பாராத விதமாக தடுமாறி விழுந்ததில் அவரது பின்தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. வலியால் துடித்த அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்ட நிலையில் உடனடியாக மைதானத்திற்குள் ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டது. மேல் சிகிச்சைக்காக இங்கிடி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். இந்த சம்பவத்தால் மைதானத்தில் போட்டி சிறிது நேரம் நிறுத்தப்பட்டது. பச்சை முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மயோனைஸுக்கு விதிக்கப்பட்ட தடையை மேலும் ஓராண்டு நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. முட்டையின் வெள்ளை கருவுடன் வெஜிடபிள் ஆயில், வினிகர் சேர்த்து மயோனைஸ் தயாரிக்கப்படுகிறது. சைவ மற்றும் அசைவ உணவோடு தொட்டு சாப்பிடுவதற்கு மயோனைஸ் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் சால்மோனெல்லா டைபீரியம், சால்மோனெல்லா என்டிடிஸ், எஸ்கெர்சியா கோலி மற்றும் லிஸ்ட்ரியா மோனோசைட்டோஜென்ஸ் போன்ற தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களால் மனித உடல் மாசுபடுவதாகவும் இதனால் முட்டைகளால் செய்யப்பட்ட மயோனைஸ் உணவு மூலம் பரவும் நோய்கள் அதிக ஆபத்தை ஏற்படுத்துவதாக எழுந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் மயோனைஸுக்கு தடை விதித்து தமிழக அரசு உத்தரவிட்டது. தற்போது இந்த தடை 2027ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை நீட்டிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சொந்த வீடு கட்ட வேண்டி பக்தர்கள் செங்கற்களை அடுக்கி வைத்து நடத்திய புதிய வேண்டுதல் முறை கோவில் நிர்வாகத்தினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த பக்தர்கள் சிலர்
கோவில் வளாகத்தில் கட்டுமான பணிக்காக வைக்கப்பட்டிருந்த செங்கற்களை அடுக்கி வைத்து வழிபட்டனர். இதனை பார்த்த மற்ற பக்தர்களும் போட்டி போட்டுக்கொண்டு செங்கற்களை அடுக்க தொடங்கியதால் 5ஆம் பிரகாரம் முழுவதும் செங்கல் அடுக்குகளாக காட்சியளித்தன. முன்பு எப்போதும் இல்லாத இந்த திடீர் வழக்கத்தால் அதிர்ச்சியடைந்த கோவில் நிர்வாகம் ஊழியர்களை கொண்டு அந்த செங்கற்களை உடனடியாக அப்புறப்படுத்தியது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் வார இறுதி மற்றும் தொடர் விடுமுறையையொட்டி சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்பட்டது. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் இந்த மலைநகரில் இதமான காலநிலையை அனுபவிக்க ஆயிரக்கணக்கானோர் குவிந்து வருகின்றனர். தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்தும் பயணிகள் அதிக அளவில் வந்தனர். படகு இல்லம் பகுதியில் படகு சவாரிக்காக சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் காத்திருந்தனர். மேலும் அண்ணா பூங்கா, லேடிஸ் சீட், கிள்ளியூர் நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட இடங்களிலும் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் கார் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரியிலிருந்து ஏற்காடு நோக்கி சுற்றுலா பயணிகள் சென்ற கார் 17வது கொண்டை ஊசி வளைவு அருகே சென்றபோது திடீரென குரங்கு ஒன்று குறுக்கே வந்துள்ளது. இதனால் ஓட்டுநர் செல்வத்தின் கட்டுப்பாட்டை இழந்த கார் அருகிலிருந்த பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காரில் இருந்த செல்வம் மற்றும் அவரது மனைவி விஜயாவிற்கு லேசான காயம் ஏற்பட்டது. மேலும் காரில் இருந்த மற்ற 3 பேர் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி தப்பினர். காயமடைந்தவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் ஏற்காடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கோவை மாவட்டம் சிறுமுகை அருகே குட்டி யானை ஒன்று தாய் யானையை பிரிந்து தவித்து வருகிறது. லிங்காபுரம் காந்தையாற்றில் தண்ணீர் குடிக்க வந்த யானை கூட்டத்திலிருந்து வழி தவறி பிரிந்த குட்டி யானை சாலையில் அலைந்து திரிகிறது. கடந்த 2 நாட்களாக சாலையில் செல்லும் பொதுமக்கள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகளை தனது தாய் என நினைத்து குட்டி யானை அவர்கள் அருகே ஓடி வருகிறது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் குட்டி யானையை அதன் தாய் யானையுடன் மீண்டும் சேர்க்க தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் கசப்பான சம்பவங்களில் ஒன்றான ஹர்பஜன் சிங் ஸ்ரீசாந்தை அறைந்த அந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் தற்போது மீண்டும் அந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. அந்த தாக்குதல் சம்பவத்தை மையமாக வைத்து ஒரு விளம்பரத்தில் நடித்ததன் மூலம் ஹர்பஜன் சிங் சுமார் 1 கோடி ரூபாய் வரை வருமானம் ஈட்டியதாகவும் அந்த விளம்பரத்தை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிருமாறு ஹர்பஜன் கேட்டுக்கொண்டதாகவும் ஸ்ரீசாந்த் தெரிவித்துள்ளார். இதனால் மனவேதனை அடைந்த ஸ்ரீசாந்த் ஹர்பஜனை இன்ஸ்டாகிராமில் பிளாக் செய்துள்ளதோடு அவருடனான உறவை துண்டிப்பதாக அறிவித்துள்ளார். அவரை மன்னித்து விட்டேன், ஆனால் அவர் செய்ததை மறக்கவில்லை. ஹர்பஜன் சகோதரர் போல பழகினாலும் இப்போது அவர் செய்வது அனைத்தும் வெறும் நடிப்பு போலவே எனக்கு தோன்றுகிறது என ஸ்ரீசாந்த் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். நடிகை ஐஸ்வர்யா ராயின் 32 ஆண்டுகளுக்கு முந்தைய த்ரோபேக் வீடியோ ஒன்று தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. 1994ஆம் ஆண்டு உலக அழகி பட்டம் வென்ற கையோடு அவர் குழந்தைகளுடன் நேரத்தை செலவிடும் அந்த காட்சிகள் ரசிகர்களை கவர்ந்துள்ளன. அந்த வீடியோவில் 21 வயதான ஐஸ்வர்யா ராய் வெள்ளை நிற குர்தா மற்றும் நீல நிற துப்பட்டா அணிந்து மிக எளிமையான நேச்சுரல் பியூட்டியாக காட்சியளிக்கிறார். எந்தவித பந்தாவுமின்றி தரையில் அமர்ந்து குழந்தைகளுடன் அவர் சிரித்து பேசி விளையாடும் விதம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 3 தசாப்தங்களுக்கு முந்தைய இந்த வீடியோ ஐஸ்வர்யா ராயின் இயல்பான குணத்தை வெளிப்படுத்துவதாக கூறி ரசிகர்கள் இதனை பகிர்ந்து வருகின்றனர். காலங்கள் கடந்தாலும் மாறாத அவரது அழகும் அன்பும் சமூக வலைதளங்களில் தற்போது ட்ரெண்ட் ஆகி வருகிறது. ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிராம் ஆபரண தங்கம் 14,200 ரூபாய்க்கும் 1 சவரன் 1,13,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் காதலியை மடியில் அமர வைத்து இளைஞர் ஒருவர் பைக் ஓட்டிய காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற ஆபத்தான செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது போலீசார் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
சென்னை ஆரியபுரம் செயின்ட் மேரிஸ் சாலையில் 2 சொகுசு கார்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆழ்வார்பேட்டை மேம்பாலத்திலிருந்து அதிவேகமாக வந்த கார் மற்றொரு காரின் மீது பலமாக மோதியதில் 2 வாகனங்களும் பலத்த சேதமடைந்தன. போலீசார் நடத்திய விசாரணையில் அதிவேகமாக காரை ஓட்டி வந்தது கேரளாவை சேர்ந்த மருத்துவர் பிஜோ என்பது தெரியவந்தது. மற்றொரு காரை ஓட்டியவர் டிராவல்ஸ் உரிமையாளர் ஸ்ரீஹரன் ஆவார். அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் யாருக்கும் காயமில்லை. மேலும் மருத்துவர் பிஜோ மது அருந்தவில்லை என உறுதி செய்துள்ள போலீசார் அதிவேகமாக வாகனம் ஓட்டியதாக வழக்கு பதிவு செய்துள்ளனர். டெல்லியின் மஜ்லிஸ் பார்க் பகுதியில் அமைந்துள்ள வனப்பகுதியில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்தால் அந்த பகுதியே புகைமண்டலமாக காட்சியளித்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த ஏராளமான தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். சாலையை ஒட்டியே இந்த வனப்பகுதி அமைந்துள்ளதால் தீ விபத்து காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. போக்குவரத்து காவலர்கள் நிலைமையை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். தற்போது கோடை காலம் என்பதால் மரங்களுக்கு இடையிலான உராய்வு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் தலைநகர் பமாகோ மற்றும் அதன் உட்பகுதிகளில் உள்ள ராணுவ நிலைகள் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். பமாகோவிற்கு வெளியே உள்ள நாட்டின் முக்கிய ராணுவ முகாம் அருகே அடுத்தடுத்து 2 குண்டுவெடிப்புகள் மற்றும் துப்பாக்கி சூடு சத்தங்கள் கேட்டன. இதேபோன்ற பதற்றமான சூழல் செவாரே, கிடால் மற்றும் காவோ போன்ற முக்கிய நகரங்களிலும் நிலவியது. அல் கொய்தா மற்றும் ISIS அமைப்புகளுடன் தொடர்புடைய குழுக்கள் இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்கலாம் என அஞ்சப்படும் நிலையில் வடக்கு மாலியில் சில இடங்களை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளதாக துவாரெக் கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மாலி ராணுவம் தற்போது முக்கியமான சாலைகளை துண்டித்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளதோடு மக்கள் அமைதி காக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளது. 2020 மற்றும் 2021 ராணுவ புரட்சி ஏற்பட்டதில் இருந்து மாலியில் பாதுகாப்பு சூழல் தொடர்ந்து சவாலாகவே இருந்து வருகிறது. யுக்ரைனின் டினிப்ரோ நகர் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் ஒரு ட்ரோன் வானிலேயே வெடித்து சிதறியது. இது தொடர்பான பரபரப்பான காட்சிகள் வெளியாகியுள்ளன.